ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஓகே, கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எப்பொழுதுமே நம்ம இங்கே வந்துட்டு போகும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போகணும். வரும்பொழுது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் போகும் பொழுது விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு நம்ம இங்கேருந்து நம்ம புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. ஓகே, நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு என்று எல்லாரும் தட்டணும். எல்லாரும் பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாம். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி எப்படி இந்த ஸ்டேஜில் ஒரு வெளிச்சம் திடீர்னு பிரசங்க நேரத்தில் ஒரு வெளிச்சம் வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஒரு வெளிச்சம் வருகிறது. ஹல்லேலூயா. இருளின் காரியங்கள் எல்லாம் நீங்கி ஒரு விதமான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வீசக்கூடிய ஒரே ஒரு வல்லமை என்ன எதுக்கு இருக்குதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்குது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். கவனிங்க, 3 வசனத்துல என்ன சொல்லுது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அவர் எதை சிருஷ்டிச்சாரு? ஃபர்ஸ்ட் வானத்தையும் பூமியும். வானம்னா நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இந்த வானம் அல்ல, இந்த மேல ப்ளூ கலர்ல தெரியும் அந்த வானத்தை சொல்லல. பைபிள்ல போட்டிருக்கிற வானம் என்பது பரலோகத்தை சொல்லுகிறது. In the beginning God created heavens and earth அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. பரலோகத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சான். பரலோகம் அப்படி இல்லை. பரலோகம் நல்லா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் நல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா. பூமி தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறுது. அப்போ அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ ஏன் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறுகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கை சில நேரம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறுது? ஏன் என்னுடைய தொழில் வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையா மாறுது? ஏன் என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு அப்படின்னா, அடுத்த வசனம் தான் சொல்லுது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இருள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே ஒழுங்கின்மை வந்துடும். எங்கெங்கெல்லாம் இருள் வருதோ அங்கெல்லாம் என்ன வந்துடும்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்துடும். இந்த இடம் முழுவதுமாக ஒரே வெளிச்சமா இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமா நடக்கலாம். எங்க என்ன இருக்குது நமக்கு தெரியும். இங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு ஒயர் போகுது, அங்க இருக்கு, அங்க கீபோர்டு இருக்கு, அங்க எல்லா இடமும் தெரியும். நம்ம நடக்கலாம். நல்ல கார் இருள் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, நம்மளால நடக்க முடியுமா? பயமா இருக்கும். முதல்ல குட்டி பிள்ளைங்க சொல்லுங்க, பயமா இருக்கும். ரெண்டாவது என்னவா இருக்கும்? தட்டி விட்டுருவோம். நடந்து போனா ஏதோ ஒன்று தட்டி விட்டுரும், விழுந்துருவோம், அல்லது காலில் ஏதோ ஏறிடும், என்னென்னமோ நடக்கும். எதனால அதெல்லாம் நடக்குது? இருள் இருப்பதினால. அப்போ இருள் இருக்கிறதுனால பூமியானது எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஏன் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா, ஒரு இருள் வந்துருது. அது என்ன இருள் அப்படின்னா, வசனத்தை கேட்காத, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத, ஆவியானவரால் நடத்தப்படாத ஒரு காரியம் என்னவென்று சொல்லப்படுகிறது? அது இருள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு சரியா வசனத்தை கேட்கல, அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகள் அமர்ந்து ஆவியானுடைய பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையாம மாறிடும். முதலாவது எப்படியாக இருள் வரும், இருண்டு போயிடும். அப்புறமா என்னாகும்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா வரும். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வருகிறதோ அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது வெளிச்சமா இருக்கிறது, அது மனிதர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஒளியா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வெளிச்சம் உள்ளே வர வர உள்ளே இருக்கிற இருள் எல்லாம் வெளியே போயிடும். இருளை போக்கணும் அப்படின்னா இருளை கட்டி கட்டி வெளியே துரத்தி விட முடியாது. மூட்டை மூட்டையா கட்டி இருட்டை கொண்டு வெளியே போட முடியுமா? முடியாது. எப்படி ஒரு இருள் வெளியே போகும்? ஆண்டவருடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் வரும் பொழுது, இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் காணாம போயிடும். அதே போல பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. இப்ப அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப எப்படி தேவனுடைய வார்த்தையாக அந்த வார்த்தை வெளிப்படுகிறதோ, அந்த வார்த்தை வந்த உடனே அங்க எதுவுமே இல்லை, திடீர்னு ஒரு வெளிச்சம் அங்க வந்துருச்சு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலையும் திடீர்னு வெளிச்சம் வரும். எந்தெந்த பகுதிகள் இருண்டு இருக்குது, ஒருத்தருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதி இருண்டா இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல பண வசதி இருக்கும், இன்னொன்று உறவுகளுக்குள்ள இருள் இருக்கும். என்ன இன்னும் இவங்க திருந்தல, என்ன இவங்க இன்னும் இப்படியே இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஒருவருக்கு உறவுகள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் பண கஷ்டம் இருக்கும். இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் செய்யலாமே, ஒரு வருமானம் இருந்தால் இப்படி செய்யலாமேன்னு வரும். அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதிகளில் ஒரு இருள் காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வெளிச்சம் தேவை. அல்லேலூயா. வெளிச்சம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அந்த இடத்துக்கு, எந்த இடம் நமக்கு பலவீனமா இருக்கோ அந்த இடத்துக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வந்துச்சுனாவே அந்த இடத்துல இருக்க இருள் எல்லாம் நீங்கி போயிருது, வெளிச்சம் உள்ள வருது. அதுக்கப்புறம் தான் பாருங்க, அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே புல் பூண்டு உண்டாக கடவுது என்றார். ஆகாய விரிவிலே நட்சத்திரங்களை உண்டாக கடவுதுனாரு. நட்சத்திரம் சந்திரன் உண்டாகட்டும்னாரு, சூரியன் உண்டாகட்டும்னாரு, தண்ணியை பார்த்து மச்சங்கள் உருவாகட்டும், மீனெல்லாம் வரட்டும்னு சொன்னாரு. புல் பூண்டு எல்லாத்தையும் படைச்சாரு. எப்பொழுதும் வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறதோ அதன் பிற்பாடு எல்லா நன்மையான காரியங்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதை நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். எப்போ வாழ்க்கையில இருட்டு வருதோ அப்ப வாழ்க்கையில இருள் வந்து ஒழுங்கின்மை வெறுமையுமா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு விரோதமாக நான் பேசுறேன். ஒழுங்கின்மை வெறுமை நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது வெளிச்சம், ஆண்டுடைய வார்த்தை. ஒழுங்கின்மை வெறுமையும் அல்ல, எல்லா படைப்புகளும் சிருஷ்டிகளும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை எப்பொழுது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது அது படைப்பின் ஆற்றலை கொண்டு வருகிறது. நம்ம எது சொல்றோமோ அது உண்டாகும், படைக்கப்படும். தேவன் பாருங்க படைச்சார் ஒவ்வொன்னா. வெளிச்சத்தை தான் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா படைச்சிட்டே வர்றாரு. கடைசியா மாஸ்டர் பீஸ் படைக்கிறார், மனிதனை படைக்கிறார். ஃபர்ஸ்ட் 6வது நாளா மனிதர்களையும் மிருகங்களையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. உண்டாக்கிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற படைக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். அவைகளை கீழ்ப்படுத்துங்கள் என்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதை ஆண்டு கொள்ள வேண்டிய காரியங்களை என்ன பண்ணிட்டான் மனுஷன்? ஒரு சர்ப்பம் வருது அப்படின்னா ஆண்டு கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? போ அந்த பக்கம் போன்னு மிரட்டி அனுப்பணும். அதைய கரெக்டா நான் சொல்றது? ஒரு யானை வருது, யானை வழி விடு விலகு அப்படின்னு சொன்னா அது விலகும். அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அவர் படைத்த சகல சிருஷ்டிகளையும் ஆளும்படியாக மனிதனை படைத்தார். மனிதன் அவைகளை ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா ஒரே ஒரு பேச்சு, பிசாசின் இடத்துல இருந்து சர்ப்பம் வந்து பேசிச்சு அவங்ககிட்ட, இதை சாப்பிட்ற நாளில நீ தேவர்களை போக ஆயிடுவ அப்படின்னு பேசுனதுனால என்னன்னா அதோட பேச்சை அவன் கேட்டுட்டான். எப்பொழுது சிருஷ்டியனுடைய பேச்சை மனிதன் கேட்க ஆரம்பித்தானோ அப்பொழுது இருந்து அவனுக்கு விழுகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் விழுந்து போக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவனால சர்வ சிருஷ்டிகள் மேல ஆளுகை செய்ய முடியல, அதிகாரம் செய்ய முடியல. அதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். எதெல்லாம் அதிகாரம் செஞ்சதோ, எதெல்லாம் பார்த்து அவன் பயந்தானோ அதுகளெல்லாம் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். எவ்வளவு பெரிய தவறு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துதான் பரிதபிக்கிறார். நான் ஆளும்படியாக படைத்த இந்த மனிதன் தான் ஆளுகை செய்கிறதே மறந்து போய் இவைகளெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டானே சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டாரு. அல்லேலூயா. நான் என்ன சொல்றதெல்லாம் ஏன் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா வார்த்தை நமக்குள் இல்லாததுனாலே. ஆண்டோடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் உள்ள வந்துருச்சுன்னா அவைகள் எல்லாம் நம்ம வணங்க மாட்டோம், அவைகள் எல்லாம் நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அப்ப ஆளுகை செய்யும்படியா தான் வைத்திருக்கிறார். சூரியனை பார்த்து நில்லுனா நிற்கும், யோசுவா நிறுத்தினாரு. ஆனா இன்னைக்கு அதை பார்த்துட்டே வணங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், அதெல்லாம் வணங்கத்தக்கது அல்ல, அதெல்லாம் கீழ்ப்படியத்தக்கது. நீங்க வாயை திறந்து சொன்னா அது கீழ்ப்படியும். ஒவ்வொரு சிருஷ்டியும் கீழ்ப்படிய வேண்டியது. அல்லேலூயா. அப்ப நாம் மேல் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள சின்ன பிள்ளைகள் இருந்து ஸ்ரீ உட்காந்துல ஸ்ரீல இருந்து நான் சொல்றேன் பெரிய ஐயா பழனிசாமி ஐயா வரைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை நாம் வாய் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன், ஏன் நாம் அதிகாரம் செய்ய முடியாம போயிடுச்சு?
எதனால நம்ம அதிகாரம் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில இருள் வந்துருச்சு. ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகணும், ஆவியானவருடைய தொடுதலை விட்டு விலகணும். தேவன் நம்ம கட்டி அணைக்க முடியாதபடிக்கு நம்ம வெகு தூரத்துல போனதுனால என்ன ஆச்சு? இப்ப அதெல்லாம் நம்மளை ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய ஆளுகை திரும்ப வந்துருது. உங்களுடைய ஆளுகை மறுபடியும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இருள் உங்களை விட்டு விலகி இருக்கிறது. உங்களை அது தொட முடியாது. தேவனுடைய வார்த்தைங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பார்த்து சொல்லலாம், இந்த கிரியை உனக்கு என்னிடத்தில் இருக்கிறதுக்கு வல்லமை கிடையாது, போவலின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று சொல்லுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, உங்க சரீரங்கள்ட்ட, உங்களுடைய காரியங்களை விட்டு வெளியேறுகிறதா இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை கொடுத்திருக்கிறாங்கிற ஒரு வெளிச்சம் உங்க மேல அடிக்க 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 அந்த இருள் எல்லாம் நம்ம விட்டு நீங்குகிறதா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி பரிதபிக்கிறாரு தெரியுமா? என் ஜனங்களுக்கு அறிவில்லாம இப்படி ஆயிட்டாங்க. எரேமியா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 4வது அதிகாரம், எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், பாருங்க, நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். எப்படி எல்லாம் திட்டுறாரு பாருங்க ஆண்டவர். இப்படி திட்டி பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை பாதுகாக்கிறார், அரவணைக்கிறார். இப்படி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, என் ஜனங்களோ மதியற்றவர்கள். மதியற்றவர்கள் எதுவும் நினைச்சுக்காதீங்க, அட முட்டா பையலேன்னு சொல்றாரு ஆண்டவர். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், என்னை அவங்களுக்கு தெரியல. அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவங்க யாரெல்லாம் தேவனை விட்டு விலகுகிறார்களோ, தேவனை விட்டு அவர்கள் வழி விலகி செல்லுகிறார்களோ, அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இப்படிதான் திட்டுறாரு. அட பைத்தியமே, அட முட்டாளே, அவர்களுக்கு உணர்வு இல்லையா? அவனுக்கு புத்தி இல்லையா? நம்ம பாஷையில சொல்றேன் நானு, அட புத்தி இல்லையா உனக்கு? அறிவு இல்லையா? உணர்வே இல்லையா உனக்கு? பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நீ தப்பு செய்யறதுக்கு, அதாவது ஆண்டவர் விட்டு விலகி போறதுக்கு நீ புத்திசாலித்தனமா பிளான் பண்ற, என்னென்னமோ சொல்ற. ஏப்பா வரல? ஏங்க உடம்பு சரியில்லைங்க. ஏப்பா வரல? ஏங்க இவங்க செத்து போயிட்டாங்க, இளவாயிருச்சுங்க, ஊருக்கு போயிட்டேங்க. ஏப்பா வரல? எனக்கு முழங்கால் வலிங்க, வர முடியலைங்க. ஏப்பா வரல? நான் தூங்கிட்டேங்க. எவ்வளவோ வழிவகைகளை சொல்லி என்ன பண்றாங்க? தேவனை விட்டு விலகிறதுக்கு அவங்க எவ்வளவோ அறிவாளிகளா இருக்கிறாங்க. நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யவோ அவங்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்யவோ அவர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கு. அப்படின்னா நன்மை செய்யறது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாலே அவங்க வாழ்க்கையில் அவங்க நன்மை செய்கிறவர்களா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது பிசாசனுடைய தந்திரங்களை கேட்டு அதுக்கு அவன் செவிசாய்க்கிறானோ அப்ப என்னவா மாறிடுறான்? அவன் புத்திசாலி இல்ல, முட்டாளா மாறுறான். எப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் அறிவாளிகளாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ வாசிங்க 23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானத்தை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. பாருங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது பாருங்க. நிலநடுக்கம் வருது, அது வருது, இது வருது, நிறைய காரியங்கள் வருது. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவங்க புத்தி இல்லாத இருக்கிறாங்க. என் ஜனங்கள், என் மக்கள் பைத்தியகார பிள்ளைகள் சொல்றாரு. பாருங்க எப்படி எல்லாம் திட்டுறாரு. எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்மளை பார்த்து, நீ பைத்தியக்காரன், நீ மதியற்றவன், நீ புத்திசாலி இல்ல, ஏன்னா என் வார்த்தையை விட்டு நீ விலகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நிச்சயமாகவே எங்கே இருள் வருகிறதோ அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் வரும். எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் வருகிறதோ அங்கே மதியற்ற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம ஜனங்க அப்படி இல்லை, சூப்பர் ஜனங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் அருமையான ஆட்கள். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆசையா வருவாங்க, ஆண்டுடைய அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா வருவாங்க. உங்களுக்கு தேவனுடைய வெளிச்சம் நிச்சயமாகவே உங்கள் மேல் வீசுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும்னு வரீங்க இல்லையா, தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஜனம் அப்படிங்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளைகள்ங்கிறாரு. அவர் உரிமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. நீ ஏன் ஜனம், என்னுடைய மக்கள் அப்படிங்கிறாரு. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் ரெஸ்ட். நீங்க எவ்வளவு வேலை செஞ்சு கலைச்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார். வாசிங்க
மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இதுதாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வர. நீ சுமக்காத, நீ தூக்கிட்டு தெரியாத, நீ தூக்கிட்டு கஷ்டப்படாத, நீ அலையாத. நீ அலைவதை முதல்ல நிறுத்து, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3வது வசனத்துல பாக்குறோம், ஆதியாகமம் 1:3 பாக்குறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு ராகாப், அதோட என்ன மீனிங்? ஹீப்ரூல, எபிரேய பாஷையில் அதுக்கு பேர் ராகாப், RACAPH, ராகாப். அதுக்கு அந்த மீனிங் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அசைவாடுதலுக்கு ராகாப்னு பேரு. ராகாப்புக்கு போய் மீனிங் பார்த்தா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்ன்னு இருக்குது. ஆண்டவர் ரிலாக்ஸ் பண்ணாராம். ஹல்லேலூயா. ஆனா எந்த டைம்ல அவர் ரிலாக்ஸ் பண்றாரு? எப்பேற்பட்ட டைம்ல அவர் ரிலாக்ஸ் பண்றாரு? அதுக்கு முன்னாடி வசனம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப ஆண்டவர் ரிலாக்ஸ் பண்ற டைம் அது. அவர் படைச்சதெல்லாம் ஒழுங்கின்மையா மாறிடுச்சு, அவர் படைச்சதெல்லாம் வீணா போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல ஆவியானவர் ரிலாக்ஸ் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை வருது, ரொம்ப வருத்தமான சூழ்நிலை வருது, நெருக்கமான சூழ்நிலை வருதுங்கும் பொழுது நம்ம அப்படியே ரொம்ப பரபரன்னு எதுவும் பண்ணக்கூடாது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது எதுவும் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்குள்ள ரிலாக்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நம்ம இளைப்பாற ஆரம்பிக்கிறோமோ, அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளும். நீங்க குழப்பத்தில் இருக்கும் பொழுது அப்படியே ஏதோ ஒரு முடிவு செய்றீங்க பாருங்க, அந்த முடிவுக்கு வரவே கூடாது. நீங்க குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த முடிவு எடுக்காதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையா இருக்கு, நான் எதை பத்தி யோசிக்கல, நீங்க என் வாழ்க்கையில வாங்க, ஆவியானவரே நீங்க என்ன செய்ய முடியுமோ என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஆவியானவருக்குள்ள ரிலாக்ஸ் ஆகணும். இப்போ ஆவியானவர் அதான் பண்ணாரு. ராகாப் அவர் ரிலாக்ஸ் பண்ணாரு. ரிலாக்ஸ் பண்ணும் பொழுதுதான் அடுத்த வார்த்தையே வருது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று. ஹல்லேலூயா. நீங்களும் பிரச்சனைகள் சூழ்ந்த சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவருக்குள்ள ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க, அதை எனக்கு கொடுங்க, நான் இளைப்பாறணும் உங்களுக்குள்ள. நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது, இளைப்பாறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆண்டவர் எடுத்து ஒப்பு கொடுத்து ரிலாக்ஸா இருங்க. ஆவியானவர் அதான் பண்ணாரு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருளின் மேலேயே அவர் அசைவாடிட்டு இருந்தாராம். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வரணும். எப்ப பிரச்சனை வருதோ அப்போ அலை மோதக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க அதை நீங்க வெளிப்படுத்துங்க, நீங்க செய்யறதை செய்யுங்க ஆண்டவரே, ரிலாக்ஸ் ஆகணும். அப்ப ஆண்டவர் இருந்து வேலைகளை செய்வார். நம்ம அப்படியே பரபரன்னு இருந்தோம்னா அவர் ஒன்றும் வேலை செய்ய மாட்டார், அவர் ஃப்ரீயா இருப்பார். அவர் சரி இவன் எப்போ ஓயிட்டு பார்த்துக்கலாம், இவன் தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், வரவே மாட்டேங்கிறான் நம்ம கிட்ட, ஓடுறான், அங்க ஓடு, அப்புறம் இங்க ஓடு, அப்புறம் அங்க ஓடு, சரி எல்லா பக்கம் ஓடு, சரி மறுபடியும் வா. ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. நம்ம மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் எழுந்தருளி நம்முடைய எல்லா காரியங்கள் மேலே தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வர வர உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்க ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அற்புதத்தை தொடங்கினவர் உங்கள் வாழ்க்கையில அது முடிவு பரியந்தம் அதை தொடர்ந்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 11வது அதிகாரத்தை எடுத்து 24வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 11:24. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருங்க நான் முதல்ல அதை பத்தி சொல்லிடுறேன். இருங்க, இளைப்பாறுதல் யாருக்கு வராதுங்கிறத நான் சொல்றேன். இளைப்பாறுதல் இல்லாம அலையிறவன் யாருங்கிறத நான் சொல்றேன். இந்த பூமியில தேவன் உண்டாக்கின மனிதன் நீங்களும் நானும் இளைப்பாறுதல் இல்லாம அலையக்கூடாது. நாம் தேவனிடத்தில் இளைப்பாறுதலோடு இருக்கணும், தேவனிடத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அவரோடு கூட காத்து இருக்கணும். அப்பொழுது தேவன் எழுந்தருளுவார். ஆனா இளைப்பாறுதலே இல்லாம ஒருத்தன் இந்த பூமியில அலைஞ்சிட்டு கிடப்பான். அவன் யாரு? அதான் வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப யாரு சுத்துறது? அப்படி
யார் பைபிள் படி? அசுத்தாவி மட்டும்தான் இளைப்பாறுதல் இல்லாம அங்க இங்க வறண்ட நிலம் அந்த நிலம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பரிசுத்தாவியானவர் பெற்ற நீங்களும் நானும் எங்கேயும் அலைய மாட்டோம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, கடனற்ற ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அப்போ வறண்ட நிலத்தில் அலைஞ்சு திரிகிற அந்த அசுத்தாவி தான் அப்படி தெரியும். அதுதான் அங்க எங்கெல்லாம் பறந்துட்டு தெரியும், வறண்ட நிலத்துல தெரியும். ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கொண்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்னை ஏற்கிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்க இங்க போங்க, நீங்க வாங்க, இங்க நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவாருன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் உங்களுக்குள்ளாக இருந்து ஏவுகிறார். ஆனா நம்ம தான் நம்ம சுய சித்தத்தின்படி அதை கீழ்ப்படியாம அங்க இங்க அப்படியே விட்டுறோம், இல்லாட்டி படுத்து தூங்கிடுறோம். கடைசியில டயர்டா என்ன பண்ணிடுறோம், படுத்து தூங்கிடுறோம். சரி இன்னைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முழிச்சு பார்த்தா அடாடா சர்ச்சுக்காவது போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். கடைசியில தோணி என்ன பிரயோஜனம்? சர்ச்சை முடிஞ்சது, அந்த நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம் முடிஞ்சது. ஆண்டவர் அந்த நாளைக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது அந்த அன்னைக்கு நமக்கு கிடைக்காம போயிடும். ஹல்லேலூயா. அப்ப சர்ச்சுக்கு நீங்க வரும் பொழுது என்ன பண்றீங்க? அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த வாரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வாரமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் ஒரே ஒரு நாள் தான் கிடைக்குது. அது எந்த நாள்? சபை கூடி வருகிற நாள். ஹல்லேலூயா. அந்த கூடி வருகிற நாட்கள்ல நம்ம கரங்களை விரைத்து தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இளைப்பாறுதலையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல நம்ம பெற்றுக்கொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப, அதாவது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு மாட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருப்போம். அது நமக்கு தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் வெளிப்படும். அடாடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படும். எபிரேயர் 4வது அதிகாரம் எடுத்து 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:5. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டு. கவனிங்க, தேவன் இளைப்பாறுதலில் எப்பொழுது நம்மளை பிரவேசிக்க பண்ணுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்குள்ள வர வர இருள் நீங்குகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ஆதியாகமம் 1:2-3 நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த இருள் எப்பொழுது நீங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நீங்குகிறது. தேவனுடைய வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பகுதிகளா அவர் அப்படியே படைச்சுக்கிட்டே வரார். கிரியேஷன்ல எப்படி கிரியேட் பண்ணிட்டே வராருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தை வர வர வார்த்தையில் கிரியேட் பண்ணார், வார்த்தையில சிருஷ்டித்தார் ஒவ்வொரு வார்த்தைகளையும். அப்ப வார்த்தையில சிருஷ்டிக்க ஒவ்வொன்னா அது வந்துட்டே இருந்தது. 6வது நாள் மனுஷனை சிருஷ்டிச்சாரு, மிருகங்களை சிருஷ்டிச்சார். அப்போ 1வது நாள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன அப்புறம் தான் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிப்பு வேணுமா? ஒவ்வொரு நாளும் நன்மைகள் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் என்ற ஒன்று வேண்டும். ஹல்லேலூயா. வெளிச்சம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. எப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நன்மையான காரியங்களை சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் சிருஷ்டிக்கப்படுது. புல் பூண்டு உண்டாகட்டும், மச்சங்கள் உண்டாகட்டும், விண்வெளியில எல்லா விதமான நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் உருவாகும். இதெல்லாம் வெளிச்சத்துக்கு அப்புறம் தான். அப்ப வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாகவே அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஹல்லேலூயா. இருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் இருட்டுக்குள்ள போயிடும். இந்த இடம் டக்குன்னு லைட் ஆஃபா எல்லாம் இருட்டாயிருச்சுன்னா நான் இங்கிருந்து வெளியவே வர முடியாது. ஏதாவது தட்டி தடுமாறி தான் நான் வரணும். அப்ப அந்த வெளிச்சம்
என்ன செய்து நம்மை சரியான பாதையில் நடக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இருள் என்ன செய்து நம்ம இடரல் அடைய வைக்கிறது. இருள் எப்பொழுது வருகிறது? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருள் வருகிறது. அந்த இருள் உடனே கிரியை செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்யும். உடனே கிரியை செய்யும். இருட்டு வந்த உடனே நம்ம அப்படியே திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னு வைங்க, அந்த ஒரு செகண்டுக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு டக்குன்னு இருண்டு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ஏதாவது வெளிச்சம் தெரியும், அந்த மாதிரி தெரியும். அப்புறம் அதை வச்சு நடந்துட்டு போவோம், அதை வச்சு தான் வாழ முடியும் வாழ்க்கை பூரா. ஆனால் தேவனுடைய வெளிச்சம் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால், பிரகாசமான ஒரு வெளிச்சத்துக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிரியேட்டிவ் லைட் அது வந்து சிருஷ்டிப்பின் ஒளி. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன பிற்பாடு ஒவ்வொன்றா சிருஷ்டிச்சிட்டே வந்தார். ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். வெளிச்சம் மாத்திரமே பிரதானமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா இளைப்பாறுதல் வந்துடுது. ராகாப், ஹீப்ரூல வந்து அசைவாடுதலுக்கு ராகாப் நம்ம படித்தோம். அப்போ அந்த ராகாப் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, ராகாப்னு சொன்னால் ரிலாக்ஸ். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ரிலாக்ஸாக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பின்பாடு சிருஷ்டிப்பை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை சில காரியங்களை சிருஷ்டிக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை சில காரியங்களை படைத்து கொண்டே வரும். இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்புறம் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்க, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் தொடர்ந்தேச்சியாக நீங்கள் உட்கொண்டு கொண்டே இருக்கணும். ஒரு செல்போன் எடுத்து சார்ஜ் போடுறீங்க, போட்டால் தான் அடுத்தது பேச முடியும். 0 வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சார்ஜ் போடணும். ஆண்டவருடைய வார்த்தை சார்ஜ் மாதிரி நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தவற விட்டீர்கள் என்று சொன்னால் அது ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அந்த ஃபோனை உபயோகத்துக்கே இல்லாமல் போயிடும். அதில் தான் பணம் இருக்குது. ஜிபே பண்ணுறோம், பேடிஎம்மில் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதில் தான் பணம் இருக்குது. அதில் தான் நம்ம உறவுகளோட பேச முடியும். அதில் தான் மற்ற எல்லா காரியங்களுமே இணைந்திருக்கிறது. அந்த செல்ஃபோன் போல் தேவனோடு இருக்கிற கனெக்ஷனையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ அதிகமாக செல்ஃபோனை கூட ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம். செல்ஃபோன் கூட ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நம்முடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற கனெக்ஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டோம். இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய உறவோடு கூட அதிகமான நேரம் செலவு செய்யணும். செல்ஃபோனோடு கூட ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுங்க. அது கொஞ்சம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர வேறு எந்த காரியத்துக்கும் அது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இதில் நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக தேவன் சிருஷ்டிக்கும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரி செஞ்சுட்டே வருவார், அப்படியே சரியாக்கிட்டே வருவார். அதுலேயே அப்படியே 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும். சிலருடைய வாழ்க்கையில ஏன் வந்து வெளிச்சம் வரல, சிலருடைய வாழ்க்கையே இருள் வந்துருச்சு. சர்ச்சுக்கு போறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, எல்லாம் பண்ணியும் ஏன் இருள் வந்துருச்சுன்னா, கேட்கிற வார்த்தைகளை அவர்கள் என்னென்ன விசுவாசியாமல் போனார்கள். கேட்கிற வார்த்தைகள் அவங்களுக்குள்ள போய் வேலை செய்யல. கேட்கிற வார்த்தைகள் ஆவியோட உண்மையோடு இருப்பதனால அது வேலை செய்யணும். உள்ள போய் என்ன பண்ணணும், அது வேலை செய்யணும். வேலை செய்ய அது அவங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த பல்ப் இருக்கு, இந்த பல்பு வந்து கொஞ்ச நாளாக எரியவே இல்லை. கொஞ்ச நாள் ஆஃப் ஆயிருந்தது, ஃபியூஸ் போயிருந்தது, அந்த இடத்துல எரியவே இல்லை. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த இடத்துல வந்து ஒரு லைட் போடணும், அங்கே லைட் இதாகிடுச்சு, போயிடுச்சு சொல்லிகிட்டே இருக்க வரைக்கும் என்ன ஆகலாது, அது வந்து எரியல. ஒரு நாள் போய் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், நானே ஏறி நானே மாட்டிட்டேன். யாரையும் இவங்க கூட எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க, அவங்கள அப்போ இது பண்ண நான் எதையும் யோசிக்கல. நானே கொண்டு வந்து நானே மாட்டிட்டேன். பார்த்தா பளிச்சுன்னு ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்குறோம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டும் அதை இது பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி பண்ணலாம்னா முடியாது, நீங்கள் பண்ணணும். ஹல்லேலூயா. சர்ச் போகலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம் வீட்டில் உட்காந்துட்டு கேட்கலாம்னு கேட்க முடியாது. அல்லது நம்முடைய ஜஸ்டின் பிரதர் மாதிரி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஏதோ ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. கேட்கும்படியாக நீங்கள் ஆண்டவருடைய அந்த சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. நான் ஆவியில நிறைந்தவனா நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாரத்தில் பாருங்க, தேவன் ஒரு புதிய அற்புதத்தை, புதிய வாசல்களை அவர் திறப்பார். ஹல்லேலூயா.
ஏன்னா நம்ம வந்துட்டோம், போட்டாச்சு, லைட் எரியுது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க போட வரைக்கும் சரி, போடலாம், எப்ப மாட்டலாம், அவங்க வருவாங்க, இவங்க இல்ல, நானே. ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்களே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்களே தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறீர்களோ, நீங்களே தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க யோசிக்கிறீங்களோ, அப்பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வாரத்துல நீங்க அதை பார்க்க போறீங்க, அடுத்த வாரத்துல நீங்க சாட்சிகளா சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. நான் நெடுநாளாய் காத்திருந்த காரியம் இந்த வாரத்துல எனக்கு நடந்துச்சு, நான் நெடுநாளாய் காத்திருந்த காரியங்களை நான் இந்த வாரத்துல எடுத்துக்கொண்டேன் சொல்லி நீங்க நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டி நம்ம வர முடியாது. எவ்வளவு சிரமம் தெரியுமா வர்றது, எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணி தான் வரணும். ஆண்டவருடைய உண்மையான சத்தியத்தை கேட்கும்படியாக வருவதற்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. அதனால சொல்றாரு, பரலோகத்துக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கும். நீங்க வர்றதுக்கு நெருக்கமா தான் இருக்கும், கஷ்டப்படுவீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நான் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. ஒரு போதகராகிய நானே வருவதற்கு பெரிய கஷ்டம் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அப்ப எனக்கே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு வருகிற ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை மறுரூபப்படுத்த நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். நான் சொல்றேன், ஈஸியா நான் வந்துட்டேங்க, எனக்கு எந்த போராட்டமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒருத்தர் கை தூக்க பார்ப்போம். 2 பேர், ஏன்னா எங்க வீடு இங்கே தான் இருக்குது. மற்ற எல்லாருக்கும் போராட்டம் தான். இவ்வளவு பேருக்கும் போராடி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்? ஆண்டோடைய உண்மையான வார்த்தைகளை கேட்கும்படியாக போறதுன்னா பிசாசு விடவே மாட்டான். ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருவான், ஏதாவது ஒன்று போராட்டம், வீட்டில் போராட்டம், வழியில போராட்டம், அங்கே போராட்டம், எங்கே வேண்டாப்பா அடுத்த வாரம் போகலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை கொண்டு வந்துடுவான். ஆனா வந்துட்டீங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. நிச்சயம், உண்மையா நான் சொல்றேன். இல்லாட்டி நம்ம வர முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்க வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நான் போய் டிக்கெட் புக் பண்ணாதான் ஃப்ளைட்ல ஏற முடியும். நான் போய் ஏர்போர்ட்ல நின்றுட்டு இந்த ஃப்ளைட்ல ஏறலாமான்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள டிக்கெட் புக் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் உள்ளே வர வேண்டும், தேவன் உங்களை டேக் ஆஃப் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. ஆகிய நிச்சயமான காரியம் நான் சொல்றேன், தேவன் உங்களை டேக் ஆஃப் பண்ண இப்பொழுது நினைக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போக தேவன் நினைத்திருக்கிறார். ஆகினால்தான் மிக கூடி வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், இல்லை கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நிற்போமா? நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு சமூகத்தில் நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒளி, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு வேளை எங்களுடைய வாழ்க்கை இருளின் காரியங்கள் ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருந்திருக்கலாம். எல்லா பகுதியிலும் இருள் வராது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதிகளில் ஒரு வேளை ஃபினான்ஷியலா, இல்லை எமோஷ்னலா, இல்லை ஃபிசிக்கலா, அதாவது சரீர பிரகாரமாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ உணர்ச்சிகள் வழியாகவோ ஏதோ இடத்துல எங்களுக்கு ஒரு இருளை நாங்கள் விட்டு வச்சிருந்திருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரே நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகட்டும். எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கை இருளை சந்தித்ததோ, எந்த உணர்ச்சிகளோ, உடம்பிலோ, சரீரத்திலோ அல்லது பொருளாதாரத்திலோ, எந்த காரியத்தில், தொழிலாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம், எந்த காரியத்திலோ எங்கே என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாரங்களில், இந்த மாதங்களில், இந்த வருடங்களிலே இருளை நான் சந்தித்தேனோ அந்த பகுதியிலே இப்பொழுது தேவனுடைய வெளிச்சத்தை நான் பேசுகிறேன். சரீரத்தில் பலவீனமா, இப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் அந்த இடத்துல வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதாரத்தில் பலவீனமா, இப்பொழுது பொருளாதாரம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டி இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ, அந்த இடத்தின் மேலாம் தேவனுடைய வல்லமை பேசுகிறோம். நிச்சயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய ஜூன் மாதத்திலே நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். தேவன் இதை உங்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் காத்திருந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிறோம். தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையினால் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போவது உறுதி. நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனுடைய பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த பலவீன நம்ம பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் அந்த
சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவன் எங்களுடைய தகப்பனாக இருப்பதினாலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறைவுகள் வந்தாலும் ஒருவேளை வந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம், உங்களுக்கு எல்லா உணர்ச்சிகள் பழுதடைந்திருக்கலாம். ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் தேவ வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே சிருஷ்டிப்பு இருக்கிறது. எதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டுமோ எல்லா காரியங்களும் சரீரத்திலும், பொருளாதாரத்திலும், தொழிலில், வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் உணர்ச்சிகள் மேலே, எல்லா இடங்களிலுமே தேவனுடைய வெளிச்சத்தை நான் பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். நல்ல வேதம் வாசித்து பழகட்டும் ஆண்டவரே. உங்களிடத்தில் ஜெபிக்கட்டும், உங்களிடத்தில் நல்ல துதி ஆராதனை செய்யட்டும். தேவன் ஆசீர்வாதங்களை அவருக்கு அளவில்லாமல் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருடைய இரத்த சம்பந்தமான சொந்த பந்தங்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிப்புகளை வருவார்களாக, தேவாதி தேவனை அறிந்து கொள்வார்களாக. இந்த வாரம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாரமாக இவர்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு கரன்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஜனங்களையும் வருகிற நாட்களிலே ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவருடைய நன்மை பெற்றுக்கொள்ளட்டும், ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, வரை தடைப்பட்ட பிள்ளைகள் பெரியவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நன்மையில் கிடைக்கட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு மணித்துளியும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து செயல்படட்டும். நன்மையான காரியங்களை பார்க்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,